இப்பொழுது நமக்காக நாம் விடுதலை அடையும்படியாக நம் விடுதலையாய் இந்த ஆராதனையில் இருந்தால் தான் மெசேஜ் நம்மளுடைய காதுகளில் போகும் இல்லையா, செவிகளில் போகும், இருதயத்தில் போகும். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் நான் அப்படி இல்லை, நான் உங்கள் இருதயத்தை பார்க்குறேன். அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷன் வெளி தோற்றத்தில் நம்ம எப்படி வேணா இருக்கலாம். வெளி தோற்றத்தில் ஒருவேளை எல்லாம் சிரிச்ச முகத்தோட அழகா சூப்பராக இன்றைக்கு கர்த்தர் முன்பாக வந்து நிற்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கிறார். அந்த இருதயத்துக்குள்ள ஒரு குழந்தை இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. யாரும் அறியாமல் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது, அந்த பயங்களை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு லேப்டாப் கடந்த நாட்களில் தம்பி பிரசாந்துக்கு தெரியும். நாங்கள் லேப்டாப்னால எவ்வளோ பாடுபட்டுட்டு இருந்தோம் அந்த லைவை வர்றக்கு. அவன் நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும்லாம் அந்த தம்பி அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பாருங்கள், வெளியில் பார்க்க அழகாக இருக்குது லேப்டாப், மூடி இருக்கும்போது சூப்பராக இருக்குது. அதை திறந்தா உள்ள ஏதோ ஒரு வைரஸ் உள்ளே வந்து சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ வெளியே எப்பவும் போல் அழகாக தான் இருக்குது, ஆனால் அதை ஓப்பன் பண்ணால் உள்ள எந்த ரிசல்ட்டுமே இல்லை. அல்லேலூயா. டெலிவரி இல்லை, ரிசல்ட் இல்லை, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை. ஆனால் வெளியே ரொம்ப அழகாக இருக்குது லேப்டாப் பார்க்க. புது லேப்டாப் மாதிரி இருக்குது, உள்ள எந்த பலனும் இல்லை, உடைக்கப்பட்டு இருக்கிறது. யாருக்கோ இடம் கொடுத்துருச்சு, ஏதோ ஒரு கிருமிகளுக்கு இடம் கொடுத்து, வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ள இடம் கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக முழு சரீரத்தையும் ஆட்கொள்ள விட்டுருச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமானால் உள்ளே இருக்கிற அலங்கோலத்தை கர்த்தர் பார்க்கிறார். உள்ளே இருக்கிற உடைக்கப்பட்டு இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் பார்க்கிறார். வெளியே நாம் அழகாய் இருக்கலாம், வெளியே சிரித்து கொண்டு இருக்கலாம், வெளியே சில காரியங்களை போட்டு மூடி போடலாம், ஆனால் கர்த்தரிடத்தில் மூட முடியாது. கர்த்தரிடத்தில் நம்மளுடைய பாவங்களை மூட முடியாது. எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது, எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எது உங்களுடைய வாழ்க்கையை அலங்கோலமாக்கி கொண்டிருக்கிறது? எல்லா கரங்களை உயர்த்தி இன்றைக்கு எந்த காரியத்துக்கு நான் இடம் கொடுத்து என் லைஃப் ரொம்ப பொல்லாப்பா இருக்கிறது, கொஞ்ச நாளில் என்ன ஆகும் தெரியுமா? அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணாம வச்சு வெளியிருக்கிற அழகான தோற்றமோ கொஞ்ச நாளில் தூசி படிந்ததாய் அது அழுக்குள்ளதாய் மாறுகிறது. உன்னுடைய வெளி தோற்றம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது போல இருக்கலாம். உள்ள நான் எப்படி இருந்தா என்ன, உள்ள நான் எவ்வளவு பாவம் செஞ்சா என்ன, நான் வெளியில நல்லா தானே இருக்கேன், வெளியில அதே மதிப்பு அதே கனம் எனக்கு கிடைக்குது. நோ, கொஞ்ச நாளில் அதையும் பிசாசு பிடிக்க விடுவார். மகளே, கொஞ்ச நாளில் அதுவும் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு உங்க இருதயத்தை கர்த்தரிடத்தில் தந்து விடுங்க. அலங்கோலத்தை அழகாக மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. எல்லா ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு எதனால உடைக்கப்பட்டு இருக்கிறோம், இன்றைக்கு எதற்கு இடம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம அழித்திருக்கிறோம், எல்லாம் ஆராய்ந்து அறிவோமா? வாய்களை திறந்து ஜோமன் ஆரம்பிங்க. எந்த சூழ்நிலையிலும் என் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் பிசாசுக்கு கொடுக்க மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. யாரும் வாய்களை மூடி அமைதியா இல்லாதபடிக்கு ஜெபிக்கிற நேரம் தேவாதி தேவனை நோக்கி சேனைகளின் கர்த்தர் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தம் போதாது. என்னுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை நீங்க பாருங்கப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய உடைக்கப்பட்டு இருக்கிற அனுபவங்களை நீங்க பாருங்கப்பா. கொஞ்சம் நான் இடம் கொடுத்தேன், கொஞ்சம் நான் ஜெபிக்காம விட்டுட்டேன், கொஞ்சம் குடும்ப ஜெபம் நடக்கல. என் குடும்பத்துல பிசாசு உள்ள வந்துட்டான் சிஸ்டர். என் குடும்பம் இன்றைக்கு உடைஞ்சிருக்கிறது. வெளியே ஏதோ சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கிறது, உள்ளே நாங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறோம். உள்ளே சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரியை இன்றைக்கு கர்த்தரோட நோக்கி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறாரோ, நீ இவன் சரீர வளர்ச்சியை பார்க்கிறப்பா, இவன் வெளி தோற்றத்தை பார்க்கிற, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை அல்லவா பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அதுக்குள்ள உடைஞ்சிருக்கிற இருதயத்தை பார்க்கிறேன். அக்கா, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா வீட்டுக்கு போனா அதே பாவ சோதனை. எனக்கு எப்பொழுது இதிலிருந்து விடுதலை
கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, கர்த்தர் இன்றைக்கு உன் இருதயத்தை பார்க்கிறார். விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிற உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எந்தெந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு பிசாசு தொட்டு இருக்கிறானோ, குடும்பத்தில் யார் யார் மூலமாக பிசாசு உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறானோ, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு எந்த விதத்திலையும் பிசாசுக்கு இடம் இல்லை. எல்லா கதவுகளும் அடைக்கப்படுவதாக. எந்தெந்த வழியாய் வருகிறானோ அதெல்லாம் அடைக்கப்படுவதாக. ராகா ஷகா லதரதனா எல்லா கேப்பும் க்ளோஸ் ஆவதாக. கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிறதான இடைவெளிகள் க்ளோஸ் ஆவதாக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான அந்த கேப் க்ளோஸ் ஆகட்டும்பா. நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை I will never ever give to anything அப்பா. வேற எதுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் உங்களை தான் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். உங்களை தான் உங்க பட்டணத்துக்கு, உங்க ஏரியாவுக்கு கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன பயன்படுத்துங்கப்பா. நான் யூஸ் ஆகாம தூசி படிஞ்சு துரு பொடிச்சு நான் போயிடக்கூடாது. என்னை பயன்படுத்துங்க, என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு என்னை வெளிச்சமா யூஸ் பண்ணுங்க, என் ஏரியால என்னை வெளிச்சமா யூஸ் பண்ணுங்க. கர்த்தருடைய விடுதலை இப்பொழுது வருகிறது. எல்லாம் ஜோமனுங்க, எல்லாம் முடங்கி கிடக்கிறதான சத்துருவின் வல்லமைகள், உங்களை முடக்கி போட்டதான சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது விலகுகிறது. நீங்கள் வாளாகாமல் தலையாகிற அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தருகிறார். நீங்கள் தலையாக இருப்பீர்கள். போதும், அடிமை போல் இருந்த வாழ்க்கை, பயந்து பயந்து ஜீவித்த வாழ்க்கை போதும். உங்கள் பிள்ளைகளை வேலையிட்டு பாதுகாக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு வருவாராக. உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாராக. நான் எல்லாம் இந்த கரங்களை ஆண்டவர்கிட்ட காமிச்சு, இந்த கரங்கள்ல எதுவும் தோல்வி அடையாது. சொல்லுங்க, என் கரங்கள்ல நான் செய்யற வேலை, நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் என் கையில் அது செத்து போகாது, என் கையில் அது ஜீவனற்று போகாது. நான் என்ன வேலை செஞ்சாலும் என் கரங்களில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் கரத்தோடு அவருடைய கரத்தை இப்பொழுது இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் அது ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வருகிற புதிய மாதத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதம் கட்டளையிடப்படுவதாக. உங்க கரத்தில் எதுவும் சாகாது, உங்க கரத்தில் எதுவும் ஜீவனற்று போகாது, உங்க கரத்தில் எதுவும் தோல்வி அடையாது. நீங்க ஒன்றை கரத்தில் எடுப்பீர்கள் என்றால் அது ஜெயமாய் முடியும். நீங்கள் ஒரு கரத்தில் ஒரு பொறுப்பை எடுப்பீர்கள் என்றால் அது வெற்றியாய் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கரங்களை தட்டி துதி கன மகிமையை செலுத்துவோம்.